ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட பக்ரீத் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள இருக்க போகலாம். இது பார்த்தீங்கன்னா பக்ரீத்துக்கும் மொதல் நாள், அதாவது நான் 27th. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா 28th தான் பக்ரீத். ஸோ 27th போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெசிபி வீடியோஸ் தான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குனாஃபா செய்யலாம். குனாஃபாக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா மெலிசான சேமியா தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட குனாஃபா டவ் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 27 நைட்டு செய்கிறேன். ஸோ ஃபாஸ்டிங்லாம் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ரெசிபீஸ்லாம் செஞ்சு வச்சிடுறேன். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 1/2 கப் மாதிரி பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் எந்த பேனில் செய்ய போகிறேனோ அந்த பேனில் 1/2 மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற சீஸு, அதுக்கப்புறம் நல்லா ஒரு திக்கான ஃப்ரெஷ் க்ரீமு எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மொசரல்லா சீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நம்மக்கிட்ட செட்டார் சீஸ் இருந்தாலும் அதையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எந்த சீஸ் இருக்கோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு 1/2 குனாஃபா எடுத்து அது மேலே வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ எல்லா இடமும் வந்து கவர் ஆகிற மாதிரி நான் வந்து அது ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ பேனில் வந்து வச்சாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் செஞ்சு வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணிட்டேன். அதே மாதிரி டபுள் கா மிட்டா செய்கிறதுக்காக நான் வந்து ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா குனாஃபா நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ குனாஃபாக்கும் தேவைப்படும், அந்த குலோப் ஜாமுன்ஸ்க்கும் தேவைப்படும். ஸோ குலோப் ஜாமுனோட ஜீரா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். குனாஃபாக்கு வந்து நார்மல் சுகர் சிரப் மாதிரி நார்மலாக ப்ளெயினாக திக்காக இல்லாமல் லைட்டாக இருந்தால் போதும். ஸோ ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து குனாஃபாவை திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து நம்ம அவன்லேயே வைக்கலாம். அவனில் வச்சு அந்த திருப்பி போடுற ப்ராசஸ்லாம் இருக்காது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். பட் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கனால நான் இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ குலோப் ஜாமுனுக்கு வந்து ஜீரா ரெடி ஆகிடுச்சு. நான் அதை வந்து இது பண்ணிக்கிட்டேன். இது நல்லா ஊறட்டும். ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டே சாப்பிட்றதுக்கு செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஈக்குவல் ரேஷியோவில் போட்டிருக்கனால ஸ்வீட்டும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வட்டலாப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இதுக்கு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் மெஷர்மெண்ட்டில் தான் எல்லாமே போட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 1 கப்பில் வந்து எத்தனை முட்டை வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 5 முட்டை வந்துச்சு. நார்மலாகவே 1 கப்புக்கு 5 முட்டை தான் வரும். பட் அது வந்து அந்த முட்டை சைஸை பொறுத்து இருக்குது. ஸோ நான் அதே கப்பில் வந்து சுகர் எடுத்திருக்கேன். அதே 1 கப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே கப்பில் வந்து நான் நார்மல் காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வந்து நல்லா திக்கான தேங்காய் பாலும் போடலாம். ஸோ நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணோம்னா அதோட டேஸ்ட் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அது பிடிக்கிறவங்க அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காவோட அந்த உள்ளார்க்க இருக்கிற சீட்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம சாஃப்ரானும் யூஸ் பண்ணலாம், நட்ஸும் இதுலேயே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து லாஸ்ட்டாக அந்த டெக்கரேட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இப்படியே நம்ம இது பண்ணோம்னா வந்து ஒயிட் கலரில் இருக்கும் வட்டலாப்பம். அதனால நான் வந்து லேசாக வந்துட்டு எல்லோ கலரை ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ். நார்மலாகவே எல்லா பக்ரீத்க்கு ரம்ஜானுக்குலாம் வந்து இந்த டிஷ் வந்து எங்கள் ஊர்லலாம் செய்வாங்க. இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து மிக்சிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நல்லா வந்து அந்த ஃபோக்காலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மல் இட்லி சட்டி தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அது உள்ளார்க்க ஒரு பாத்திரம் வச்சுட்டு பட்டர் எல்லா சைடும் படுற மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன்.
வட்டலாப்பம் மிக்ஸ் எப்பவுமே நம்ம வடிகட்டி தான் இதில் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எப்பவுமே வட்டலாப்பம் செய்கிற அந்த பேனை வந்து கவர் பண்ணி தான் வைக்கணும். ஒன்று நம்ம அலுமினியம் ஃபாயில் ஷீட் போட்டு கவர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அதோட லிட்டே போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா டைட்டாக இருக்கணும், தண்ணி உள்ளார்க்க போகக்கூடாது. அப்படி தண்ணி உள்ளார்க்க போயிடுச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக தான். ஸோ நம்ம குனாஃபா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு சைடு இருக்கட்டும். நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. நல்லா அந்த பட்டரு, அந்த சீஸு, அந்த டேஸ்ட்டே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது குக் ஆகும்போதே நல்லா ஸ்மெல்லாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருந்த ஜீரா நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய கப்பில் வந்து 3/4 கப்பு ஜீரா இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் வந்து நான் ஒரு பாதி கப் தான் இப்போ ஊற்றுறேன். நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி கொஞ்சம் இது வந்து ட்ரையாக இருக்கும், அப்போ நம்ம வந்து மிச்சத்தை ஊற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ ஊற்றிருக்க ஜீரா பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அப்சர்வ் ஆகிடும். நம்ம மேலே வந்து காலையில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செஞ்சு வச்சிருந்த வட்டலாப்பம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரெடி ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் டபுள் கா மீட்டா செய்கிறதுக்காக நான் வந்து பாலை வந்து ஒரு 3/4 லிட்டர் இருக்கும் ஒரு பேனில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் திக்காக ஆரம்பித்ததுக்கப்புறம். பால் வந்து நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஊற்றுனதோட ஹாஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து எந்த நட்ஸ் இருக்கோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். ஒரு கப் சுகர் ஆட் பண்ணுறேன். ஸோ சுகர் ஆட் பண்ணோடனே கொஞ்சம் வந்து தண்ணியாக ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு திக்காக ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பிரெட்டெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ரபடியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ கொஞ்சம் நம்ம சுகர் ஆட் பண்ணனால தண்ணியாக தான் இருக்கும். இப்படி இருந்தால் தான் வந்து அந்த பிரெட்டெல்லாம் நல்லா சூப்பராக சுகரை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ மேலே சாஃப்ரான் கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பரோட்டா செய்யணும். ஸோ இதுக்கு வந்து நான் மைதா மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். அதோட வந்து ஒரு எக்கும் கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஆல்ரெடி 1:30 ஆயிடுச்சு. ஸோ என்னென்னலாம் செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். குனாஃபா வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு, ஜீராவில் ஊறிட்டுருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா பரோட்டா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட வட்டலாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறதுலாம் காலையில் பார்த்துக்கலாம். அண்ட் டபுள் கா மீட்டாவும் இந்த சைட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாமுன்ஸ் வந்து ஊறிட்டு இருக்குது. மார்னிங் பார்த்தீங்கன்னா பரோட்டா, இடியாப்பம் அண்ட் சிக்கன் கறிலாம் செய்யணும். ஸோ கிச்சனை வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. மீதியை மார்னிங் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஈத் முபாரக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 5:30 ஆகுது. 6:30க்கு வந்து இங்கே ப்ரேயர் இருக்கும். இவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து டீ போட்டு கொடுத்துட்டு நானும் எனக்கு வந்து டீ போட்டு வச்சுருக்கேன். ஸோ குடிக்கணும். கிச்சன் பார்த்தீங்கன்னா நைட்டே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணனால இப்போ மார்னிங் செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நைட்டு செஞ்சு வச்சது. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வந்து ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது வந்து நல்லா கொதிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியானத்துக்கு வந்து 65 செய்யணும். ஸோ 65ன்னு சொல்ல முடியாது, இல்லை வந்து கொஞ்சம் மசாலா அதிகமாக தான் இருக்கும், பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், இப்போ வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலாவும் அண்டு சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 65 மசாலா ஆட் பண்ணுவேன். அது வந்து இங்கே வந்து அங்கே இருக்கும்போது நான் ஆச்சி பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த நேஷ்னல் பிராண்ட் சொல்லி தான் இதான் நான் ட்ரை பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து அந்த மசாலா, இன்னொன்று வந்து இந்த ஒயிட் கலர் பவுடர். இது பார்த்தீங்கன்னா அந்த வந்து கோட்டிங்லாம் வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆக்குற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிவிட்டு
சிக்கன் மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, கர்ட் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிக்கன்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓரளவுக்கு போன்லெஸ் சிக்கனாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடமும் கோட்டிங் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ ஃப்ரீசரில் வைக்க வேணாம், நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 hours 4 hours வச்சோம்னா நல்லா ஊறி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இடியாப்பம் செய்கிறேன். நான் வந்து கொஞ்சமாக தான் செய்கிறேன், ஒரு 3லேருந்து 4 இடியாப்பம் வர அளவுக்கு தான் செய்கிறேன். நான் இட்லி சட்டியில் வந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்துட்டு இது பண்ணிட்டேன். 3 தட்டு இருக்கும். ஸோ 3 தட்டுலேயும் வந்து அப்படியே ஃபுல்லாக வர மாதிரி புழிஞ்சிக்கிட்டேன். ஸோ இடியாப்பம் ஒரு சைட் ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் குழம்பும் நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதுக்கு மேலே மல்லி இலை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெசர்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம இன்னும் நட்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணல. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஸ்தா வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா நான் வந்து பாதாமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குனாஃபா நல்லா சூப்பராக ஊறிடுச்சு. நான் இதில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னொரு 1/4 கப் சுகர் வாட்டர் வந்து ஆட் பண்ணேன். ஸோ 1/4 கப் வந்து வாட்டர் அண்ட் 1/4 கப் சுகர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வட்லாப்பமும் சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலில் போயிட்டு நாங்கள் வந்து தொழுதுட்டு வந்துட்டோம். ஸோ தொழுதுட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பரோட்டா ரெடி பண்ணியாச்சு. தூங்கிட்டு இருந்தா ஹீராவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டா. அவளையும் கூட்டிகிட்டு தான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு இன்லாஸ்க்குலாம் வந்து கால் பண்ணி விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படியே வீடியோ காலில் பேசிகிட்டே தான் நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்வீட்டாக இருந்தது. ரொம்ப இனிப்பு வந்து நிறையாவும் இல்லை, கரெக்டாக இருந்தது. ஸோ குனாஃபா பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக வந்திருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரெட் டபுள் கா மீட்டா செம்ம டேஸ்ட்டாக இந்த ப்ரெட்டில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த மில்க் வந்து அப்சர்வ் ஆகிருந்தது. அதுக்கு மேலே இருக்கிற நட்ஸ் எல்லாமே வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜாமுன்ஸும் நல்லா ஊறி இருந்தது. ஸோ வட்லாப்பம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அந்த முட்டை ஸ்மெல்லாம் சுத்தமாக வரவே இல்லை, அதனால தான் நம்ம அந்த மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பாதி நாங்கள் வச்சுட்டு மீதியை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பேக் பண்ணிட்டேன். ஹீரா பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருந்தா. ஸோ மத்தியானம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிரியாணி செஞ்சுருந்தோம். ஸோ இதெல்லாம் நான் காமிக்கல, ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மத்தியானம் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தோம். அது கூட பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 செஞ்சு வச்சுருந்தேன். நம்ம மார்னிங்கே பரட்டி வச்சனால செம்ம ஜூஸியாக இருந்தது. ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ணாமல் நார்மல் ஃப்ரை பண்ணோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.